அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காயல்பட்டினம் ஸ்பெஷல் அகனி கறியும் குஸ்கா ரைஸும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அகனி கறி செய்கிறதுக்கு ஒரு 1/2 kg மட்டன் எடுத்துருக்கோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு 8 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இப்போது அகனிக்கறி செய்கிறதுக்கான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமும் நெய் கொஞ்சமும் சேர்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கீ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் 25 சின்ன வெங்காயம் கிட்ட உரித்து வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த சின்ன வெங்காயம் நல்லா அது ஃப்ரை ஆகி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு 2-3 துண்டு பட்டை இதையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே சேர்த்து இதுவும் நல்லா வதக்குங்க. நல்லா அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் வதக்கிடுங்க. அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை, ரம்பை இலை, ஒரு 2 ஸ்பூன் தயிர், 2 பச்சை மிளகா இதையும் நல்லா சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணியிருந்த மட்டனை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே அந்த கறியை போட்டு வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு கொஞ்சம் வேகட்டும். அப்புறமா அதை திறந்துட்டு கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3/4 மணி நேரம் மட்டன் நல்லா வெந்து வரட்டும். சைடில் பாதாம், கசகசா, முந்திரி எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் இதை நீங்கள் சேர்க்கணும். இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுண்ட விட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா சூப்பரான அகனி கறி ரெடி ஆயிரும். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், அகனி கறி ரெடி. இப்போ குஸ்கா செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய், நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 3 பீஸ் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அதையும் நல்லா வதக்கிடுங்க. மல்லி இலை, புதினா இலை அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி ஊற்றி அதையும் வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ தண்ணி நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறோமோ
அதுக்கு 1க்கு 1.25 அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. குக்கரில் செய்கிறனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா ஒரு 1க்கு 2ங்கிற ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1.25 அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம், இந்த பாத்திரம் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கோம். ஸோ அதிலே நீங்கள் வந்து மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசியை போடணும். இந்த டைமில் உப்பு இல்லைன்னா செக் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியிலேயே. இப்போ இந்த அளவுக்கு கொதித்து வந்துருச்சு. இப்போ அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான குஸ்கா ரைஸ் ரெடி ஆயிரும். கரெக்டாக வெந்து தண்ணியெலாம் சூப்பராக ரேஷியோவில் அழகாக வந்துருந்துச்சு. அவ்வளோதான், குஸ்கா ரைஸும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.